வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை 25ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எதை வச்சு ஆரம்பிக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஏன் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டாங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். என்னன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து காலையில் 6:30க்கே மார்க்கெட் தொடங்கிடும். இந்த இடத்துல நமக்கு 6:30க்கே தொடங்கும். அப்படிங்கிறனால நமக்கு 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம வந்து கிளியராக கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன மார்க்கெட் சைக்காலஜி இருக்குது, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சைக்காலஜி என்ன எப்படி இருக்குது, அதே மாதிரி நாளைக்கு இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே, அண்ட் அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸோட செல்லிங்கை பற்றி நமக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆக போகுது, எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்குங்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா உதவாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இருக்கிற பிசிஆர் ரேஷியோ நமக்கு ஒரு விஷயத்த சொல்லும். என்னன்னா 0.7க்கு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும். 0.1க்கு பக்கம் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இண்டிகேஷன். ஸோ அப்போ இந்த 4 விஷயம், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அப்புறம் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த 4 வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம். இன்றைக்கி 25ஆம் தேதி கடைசி நாள் இந்த வாரத்தோட ட்ரேடிங் அப்படிங்கிறனால இன்றைக்கி என்ன வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அண்ட் நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முன்னாடியே என்னோட சார்ட் பார்த்த மாதிரி நிறையா இது வைக்க வேண்டாம். லைக் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ், மல்டிபிள் அனாலிசிஸ் டூல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. ஓரளவு நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க, இதுதான் இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு 2-3 இண்டிகேட்டர்ஸ் இருந்தால் போதும். அண்ட் சார்ட் வந்து முடிஞ்ச அளவு நீட்டாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடாது. பார்த்தா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் நமக்கு மைண்டு கிளியராக இருக்கும். ஸோ சார்ட்டில் வந்து நீங்கள் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. சார்ட் வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரேட் வியூவோட ப்ரீமியம் எடுக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஒன்று காரணம் என்னென்னா, ட்ரேட் வியூவில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். மற்றபடி அதோட டீட்டெயில் அனாலிசிஸ்லாம் நம்மளோட ப்ரோக்கர்ஸே வந்து அவங்க சார்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா, நான் போய் இதோட சார்ட் எடுக்க முடியும். ஸோ நான் ட்ரேடுக்கு போயிட்டு நம்மளோட ஆப்ஷன் செயின் போனோன்னா என்னோட ஆப்ஷன் சார்ட் இதுலேருந்து நான் எடுக்க முடியும். ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணுமோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆப்ஷன் சார்ட் நான் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அண்ட் என்னென்ன அனாலிசிஸ் வேணுமோ, என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் நான் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் ட்ரேட் வியூ ப்ரீமியம் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மோஸ்ட்டாக ப்ரோக்கர்ஸ் எல்லாம் ட்ரேட் வியூ இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், சார்ட் வந்து க்ளீனாக இருக்கணும். அப்போனா தான் நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளோட நிஃப்டி 50. நம்ம இப்போ நிஃப்டி 50 நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேத்தோட க்ளோஸ், அதாவது நேற்று நமக்கு இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 25,000ல் இருந்துச்சு. அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போது இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கேப் டவுனுக்கான ஒரு இண்டிகேஷன். ரெண்டாவது நம்மளோட செல்லர்ஸ் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ ஒன்று வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, நம்ம வந்து இந்த டவுன் சைட் அட்லீஸ்ட் 2580 வரைக்கும் கிராஸ் தொடலை அப்படின்னா நம்ம ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, செல்லர்ஸ் ப்ரெஷர் இப்போ அதிகமாக இருக்குது. ஆனால் காலையில் நமக்கு தொடங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ செல்லர்ஸ் ப்ரெஷரில் ஃபுல்லாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ பாசிட்டிவாக இருக்குது. 25,80 தாண்டிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்த்தா தெரியுது. ஒன்று. அண்ட் நேற்று வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நம்மளோட நிஃப்டி 50. ஸோ அப்படிங்கிறனால எக்ஸ்பைரியில் நேற்று வந்து புட் ஆப்ஷன்ஸில் ஹோல்ட் பண்ணியிருந்தவங்க எல்லாத்துக்கும் ப்ராஃபிட்டபிளி சான்சஸ் இருக்குது. அதே சமயம் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 250லேருந்து ப்ரீமியம் பயங்கரமாக ட்ராப் டவுன் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் கால் ஆப்ஷனில் ட்ராப் ஆயிடுச்சு. அண்ட் புட் ஆப்ஷனில் பார்க்கும்போது 12 o'clock வரைக்கும் ப்ரீமியம் ஷூட் அப் ஆச்சு. 12க்கு அப்புறம் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருந்தனால ப்ரீமியமும் ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 25,100ஓட புட் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓகே, இது நேற்று எக்ஸ்பைர் ஆகிட்டனால நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ நேற்று நீங்கள் சார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 120, 130 வரைக்கும் போச்சு. ₹2 இருந்த புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் 2500, 25,000ஓட வெறும் ₹2 இருந்த ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் லைக் ₹160 வரைக்கும் ஷூட் அப் ஆச்சு. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால எக்ஸ்பைரி டேயில்
நீங்கள் எக்ஸ்பைரி டே பக்கத்தில் வரும்போது ஹோல்டிங்கை தவிர்க்கணும். ஓகே, அப்போது நேற்று நமக்கு மார்க்கெட் டவுன் சைடு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 25,100க்கு கீழே வந்துருச்சு. அப்போது நிஃப்டி 50யோட முக்கியமான இப்போ சப்போர்ட் லெவல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,100ம் 25,000 தான். ஸோ இந்த 25,000ம் 25,100க்குள்ளே மார்க்கெட் சைடுவேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ராப் டவுன் இருந்திருக்கு. அப்போது இந்த மேலே போயிட்டு இந்த ட்ராப் டவுன் வந்துச்சு. அப்போது இங்கேருந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணால் தான் நம்மளால் மேலே போக முடியும். ஏன்னா இந்த ரேஞ்சில் நமக்கு ஏற்கனவே 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கிராப்பிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 25,100ம் 25,000ம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூமெண்ட்டோ புல்லிஷ் மூமெண்ட்டோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா தெரியும். நமக்கு வந்து நேரோ டவுன் ஆயிடுச்சு. அதாவது நமக்கு இப்போ ஆப்ஷன் வந்து நேரோ டவுன் ஆகிட்டனால நம்ம வந்து ஓகே, இதுதான் நமக்கு வந்து அடுத்த வார எக்ஸ்பைரிக்கான இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,000க்கும் 25,200க்கும் இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் 25,100ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா 25,200 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா நமக்கு 25,000ல் ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கன்னா இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து என்ன நினைக்கிறோம், அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி 25,200 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போது இந்த பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா புட் அண்ட் கால் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ எப்போ வந்து புட்டும் காலும் பேலன்ஸ்டாக இருக்கோ அப்போன்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோவில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 0.7 இருக்குது. 0.7 இருக்குன்னா என்ன அர்த்தம்னா கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கால் ஆப்ஷன் செல்லிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகே, அதே சமயம் கால் ஆப்ஷன் செல்லிங்னா இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் டவுன்ஃபால் ஆகும். ஸோ நம்ம கால் ஆப்ஷன் செல்லிங் இருக்குன்னா இருக்கிற ப்ரைஸ்லேருந்தே டவுன்ஃபால் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 25,200 தான் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பியரிஷ் மூவ்மெண்ட் தானே வரணும்னு. கரெக்ட் தான். ஆனால் இந்த ப்ரைஸை ட்ரிகர் பண்ணதுக்கப்புறம் தான் பியரிஷ் மூவ்மெண்ட் வரும். ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான். அப்படின்னா மார்க்கெட்டில் ஏற்கனவே பக்கெட் ஆர்டர்ஸ், அதாவது ஏற்கனவே போட்டு வச்சிருக்க ஆர்டர்ஸ், நான் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ் தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆர்டர்ஸ். அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போயிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து பியரிஷ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து 25,200 போகும். அங்கேருந்து பியரிஷ் மூவ்மெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இது வந்து நம்ம ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு பிசிஆர் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 0.7க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிறனால நமக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் லைக் ஆசிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சைட்வேஸ் மூவ்மெண்ட் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 25,200ம் 25ம். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இதோட லோவர் பேண்டான 25,200க்கும் 25,100க்கும் 25,000க்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிஃப்டி 50ல். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுறனால சென்செக்ஸ்லேயும் இன்றைக்கி வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கொஞ்ச நாளாக தான் சென்செக்ஸ் வந்து ஒரு சைட்வேஸ், அதாவது நிஃப்டி 50 ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால சொல்கிறோம். அண்ட் மேபி என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னது நடக்காமல் பிரேக் அவுட் ஆகலாம். சென்செக்ஸ் ஒரு வேற ஒரு டைரக்ஷன்லையும் நிஃப்டி 50 வேற ஒரு டைரக்ஷன்லையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்னைக்கு வந்து நான் சொன்னது கண்டிப்பாக தப்பாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால எல்லா நாளும் விஜிலண்ட்டாக இருங்க. எல்லா நாளுமே சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம கடந்த ஒரு 2 வாரமாக ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரே மாதிரி இருக்குங்கிறது நம்மளோட அப்சர்வேஷன். அப்போது அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸும் 82,500க்கும் 82,000க்கும் நடுவில் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. அண்ட் இது சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஏன் சைட்வேஸ் மூவ்மெண்ட் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வால்யூம் பேஸ்டு ட்ரேடிங் இல்லாமல் நமக்கு வந்து ப்ரைஸ் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளால் சைட்வேஸ் மார்க்கெட்டில் அதிகமான ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் சைட்வேஸ் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு பையராக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பையர்ஸ்க்கு வந்து முக்கியமாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. ஓகே, அப்போ நமக்கு சென்செக்ஸ் பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 82,500ல் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு அதே மாதிரி 82,000ல் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் 82,000ஓட புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. அப்படிங்கிறனால இங்கே 82,500 வரைக்கும் மார்க்கெட் போகும். அங்கேருந்து ஒரு டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இது வரைக்கும் போயிட்டு திருப்பி டவுன் சைடு வரலாம். இல்லைனா இங்கேருந்தே டவுன் சைடு மூவ்மெண்ட் ரெண்டுமே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 82,000ஓட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லை புட் ஆப்ஷன்ஸு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து சென்செக்ஸ் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனாலும் சந்தேகப்படுறதுக்கு கிடையாது. இது வந்து சென்செக்ஸை பொறுத்தது. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும்
பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையான 57,600 நினைக்கிறேன் ஆல் டைம் ஹை. அங்கேருந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம நேற்றே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சில் 57,300லேருந்து 56,000க்குள்ளே ஆசிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் நேற்றும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதோட மூமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போய் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ ஓவராலாக நான் வந்து ஒரு 2-3 டேஸை சேர்த்து வச்சு பார்க்குறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அப்போ அதே மாதிரி இன்றைக்கும் அந்த சேம் கன்சாலிடேஷன் ஃபேஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஏன்னா இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த இடத்துலேருந்து, அதாவது நமக்கு வந்து மந்த்லின்னு வச்சா கூட இந்த இடத்துல வாங்கினவங்க எல்லாம் இங்கே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ப்ராஃபிட்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா அதிகமாக மேலே போகும், இல்லைன்னா அதிகமாக டவுன் சைடு வரும். ஸோ 2 பக்கமும் பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 2 பக்கமும் பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நமக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கணும். அண்ட் இப்போதைய நிலைமைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 57,300க்கும் 56,600க்கும் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே பியரிஷ் அண்ட் புல்லிஷ் மூமெண்ட் நடக்கலாம். அண்ட் இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த எக்ஸ்பைரி வரைக்கும், அதாவது அடுத்த வாரம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டே எதுவும் பக்கத்தில் வரல. செவ்வாய்க்கிழமை தான் நம்ம சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ரோல் ஓவர் ஹோல்டிங்லாம் கூட நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் இனியோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.